பீகார்ல நடக்கிற ஒரு விசித்திரமான விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஆணா இருந்தா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது பீகார்ல வந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்பவே சகஜம். பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிட்னாப் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. பையன அதாவது கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிற பசங்களையா பார்த்து கிட்னாப் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். ஸோ இதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கிறது தான் அத விட ரொம்ப மோசமான விஷயம். பொதுவா உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஏஜென்சிய தான் கான்டாக்ட் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு கவர்ன்மென்ட் ஜாப் இருக்கிற மாப்பிள்ளையா வந்து தேடி குடுக்க சொல்லுவாங்களாம். அவங்களும் வந்து கண்டுபிடிச்சு கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, அந்த பேக்கேஜ் தான். அதாவது கடத்திட்டு வர்றதுக்கு ஒரு பேக்கேஜ், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பேக்கேஜ், சிரிச்ச மாரி ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பேக்கேஜாம். வினோதமா இருக்குல்ல. சரி இந்த பையனோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றாங்க. ஒருவேள பொண்ணுக்கு சம்மதம் இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையனையே கிட்னாப் பண்ணிட்டு வராங்கன்னா, பொண்ணோட சம்மதத்த இவங்க கேட்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? சில நேரங்கள்ல நார்த் இந்தியன் வெட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே தோணியிருக்கு. ஏன் இப்படி கடுப்பா இருக்காங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணியிருக்கு. பட் இப்ப புரியுது. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்குன்றது. ஸோ எல்லாரும் அப்படின்னு சொல்லல. பட் இந்த மாரி நடக்குதுன்றத தான் நான் சொல்றேன். ஸோ இத பத்தி நீங்க இப்ப தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி விசித்திரமான நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜ ஃபாலோ பண்ணி வைங்க.